Hello everyone, welcome to Smart Ideas Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் கன்கார்ட். ஸோ இந்த கன்கார்ட் நம்மளுடைய சிலபஸில் மொத்தம் 25 questions வந்து கேட்க போகிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த டாப்பிக்காக தான் இந்த கன்கார்ட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ we can expect at least 1 or 2 questions because இந்த நிறைய ரெஸ்ட் ஆஃப் த questions நிறைய இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா கன்கார்ட் அப்படின்னா என்ன, வாட் இஸ் கன்கார்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ரூல்ஸ், இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னென்ன, 10+ ரூல்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்லையும் உள்ளதும் கவர்ட், ஸோ நோ வரிஸ். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா சோர்ஸும் கவர் பண்ணியிருக்கு. இந்த ரூல்ஸ்க்கு ஒவ்வொரு ரூலுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அட் லாஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நிறையா பார்க்க போகிறோம். டு பிகின் வித் வாட் இஸ் கன்கார்ட். ஸோ கன்கார்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு. இந்த அக்ரிமெண்ட் தான் கன்கார்ட். Concord means agreement. In grammar it refers to the agreement between the subject and the verb in number and person. அதாவது நான் யூஸ் பண்ணக்கூடிய verb அப்படிங்கிறது சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் he அப்படிங்கிறது இட் இஸ் a singular. He writes, she writes. இது எது, they write அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே he she அப்படிங்கிறது இட் இஸ் அ சிங்கிள் பர்சன், தட் இஸ் சிங்குலர். இங்கே வந்து மல்டிபிள் பர்சன்ஸோ ப்ளூரலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச், வாட்சஸ். இதில் எது சிங்குலர் எது ப்ளூரல்? இது ப்ளூரல், இதுதான் சிங்குலர். இதுதான் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போது நார்மலாக ஒரு வேர்ட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, இது வந்து ஒரு சப்ஜெக்டா, பொட்டேட்டோஸ். இதில் எது சிங்குலர் எது ப்ளூரல்? இது சிங்குலர், இது ப்ளூரல். கரெக்டாக? ஸோ இந்த இஎஸ் வர்றதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ பொட்டேட்டோ அப்படிங்கிறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சிங்குலர். ஸோ இதுக்கு நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பொட்டேட்டோஸ் அப்படிங்கிறப்போ இட் இஸ் அ ப்ளூரல். ஸோ இந்த இது உங்களுக்கு கிளியராக இருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ரூல்ஸாக வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல், சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் she works hard, இதுதான் கரெக்ட். she work hard அப்படிங்கிறது தப்பு. அதாவது she அப்படிங்கிறது he or she or it, இது எல்லாமே ஒருமை, சிங்குலராக டினோட் பண்ணுது. அப்போ அந்த சிங்குலராக வந்து டினோட் பண்ணுது. அவள் எழுதினாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவள் எழுதினார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அவள் அப்படிங்கிறது அங்கே எப்படி சிங்குலரோ அப்போ அவளுடைய வினைச்சொல், தட் இஸ் த வேர்ப் இஸ் ஆல்சோ a சிங்குலர். ஸோ ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப். ப்ளூரல்ங்கிறப்போ தே, அவர்கள், அவர்கள் விளையாடினாள், இல்லை அவர்கள் விளையாடினான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை, அவர்கள் விளையாடினார்கள். ஸோ தே ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா வரும். பிளேஸ் அப்படிங்கிறது வராது. ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும், சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது. இந்த வேர்புக்கு நடுவில் ஏதாவது மாடிஃபையர்ஸ், ஏதாவது ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுறோம்னா that will not affect this particular subject. Okay, so for example one of the girls has won the competition. அதாவது இதோட லிட்ரல் மீனிங் என்ன, கேர்ள்ஸில் ஒரு பொண்ணு காம்படிஷன் வின் பண்ணியிருக்கா. ஓகே, ஸோ அப்போது ஒன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பர்சனை தான் டினோட் பண்ணுது. அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபைன். இதே இது ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் ஹேவ் ஒன் த காம்படிஷன்னா தப்பு. ஓகே, ஒன். ஸோ ஒன்க்கு ஹேவ். நெக்ஸ்ட் இஸ் a basket of fresh mangoes was placed on the counter.
இங்கே என்ன சொல்கிறாங்க, a basket of fresh mangoes, ஒரு கூடையில் இருக்கக்கூடிய ஒரு என்டையர் மேங்கோஸை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட். இதுக்கு நான் சிங்குலரில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஒரு மாடிஃபையர்ஸும் இப்போ இந்த கான்செப்டே இது கொஞ்சம் விரிவாக்கமாக தான் இந்த ரூல் நம்பர் 2 அப்படிங்கிறது. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஒரு ஃப்ரேஸாக வந்து நான் யூஸ் பண்ணுறேன், பட் தட் டினோட்ஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட் மீன்ஸ் வேர்பும் நம்ம சிங்குலராக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ரூல் நம்பர் 2. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3, ஃப்ரேசஸ் லைக் வித், along with, as well as, together with, இந்த மாதிரியான phrases யூஸ் பண்ணும்போது இது will not make the subject plural. For example, the teacher along with her students is attending the seminar. இதுக்கு என்ன அர்த்தம், டீச்சரும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட. ஸோ இங்கே டீச்சருங்கிறது தான் நம்மளுடைய சப்ஜெக்ட். டீச்சர் along with her students is attending the seminar. அதே மாதிரி my uncle as well as my cousin has arrived. அதாவது ஒரு பர்சன் கொடுத்துருக்காங்க plus with, along with, or as well as, அல்லது together, அல்லது in addition to, accompanied by, plus someone. அது எனக்கு தேவையில்லை. இங்கே நான் யாரை கொடுத்துருக்கேன், அவங்களுடைய சப்ஜெக்டை தான் நான் கொடுப்பேன். ஸோ has, was, is, இந்த மாதிரி சிங்குலர் வேர்பை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த பிரின்சிபல் டுகெதர் வித் த டீச்சர்ஸ் வாஸ் ப்ரெசன்ட். எனக்கு இங்கே மெயினான சப்ஜெக்ட் யார், பிரின்சிபல். Her intelligence in addition to her manners makes her admirable. எனக்கு வந்து அவளுடைய இன்டெலிஜென்ஸ் தான் அந்த மெயின் ஃபோக்கஸ். ஆனால் அது போக அவளுடைய மேனர்ஸும் இருக்குது, அது அவளை இன்னும் அட்மையர் பண்ண வைக்குது அப்படிங்கிறது. தி ஆக்டர் accompanied by his assistants is shooting in the forest. ஸோ இவங்க வந்து செகண்டரி தான், இவங்க நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் இல்லை. இப்போ நான் எனக்கு வந்து ஆக்டர் வந்து ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்காரு, எடுத்துகிட்டு இருக்காங்க அவரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க கூட அசிஸ்டண்ட்ஸும் அக்கம்பனி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால the term accompanied by his assistant here plays a செகண்டரி ரோல். ஸோ இங்கே மேஜராக நம்ம யாரை பார்க்குறோன்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி யாரை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்னால. ஸோ இட் இஸ் ஹேவிங் அ சிங்குலர் வேர்ப். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் கிளியர். ஸோ இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். Kumar as well as his friends has won the prize. The captain with all his sailors was drowned. The students along with their teacher have gone. இங்கே have வருது, has வராம, because I am agreeing to the main subject. Students ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நான் ப்ளூரலில் தான் இருப்பேன். So when two subjects, one singular and the other plural, are connected by as well as with, along with, together with, the verb agrees with the first subject. If the first subject is singular, verb is singular. அது ப்ளூரலாக இருந்தால் இது ப்ளூரல். ஸோ எல்லாமே சிங்குலராக இருக்குன்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து என்ன கான்செப்ட்னா, இந்த along with, as well as, together, in addition to, accompanied by, with all, இது எல்லாமே கொடுத்துருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் இங்கே மேட்டர்ஸ். அவனுக்கு சம்மந்தமாக தான் நம்ம வேர்பை வந்து ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ இது ரூல் நம்பர் 3. நெக்ஸ்ட் இஸ் ரூல் நம்பர் 4. இங்கே அண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூரல் தான் எடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் இருக்காங்க, லெட்ஸ் சே ஏங்கிற பர்சன், இல்லைன்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ரிஹான் அண்ட் ராஜு ஆர் கோயிங் டு த தியேட்டர். ஸோ ரிஹானுங்கிறது ஒரு பர்சன், ராஜுங்கிறது இன்னொரு பர்சன். ஸோ இது 2 பர்சனை அண்டுங்கிறது கனெக்ட் பண்ணுது. அப்போது 2 பேரும் போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ இட் இஸ் அ ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ ஐ எம் டேக்கிங் எ ப்ளூரல் வேர்ப்.
நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் கிளியராக இருக்கணும். அதுக்குன்னு அண்டுன்னு யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணுமானா நோ. கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இங்கே என்ன கான்டெக்ஸ்ட் இருக்குது? இஃப் த காம்பவுண்ட் சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு அ சிங்கிள் ஐட்டம் ஆர் அ சிங்கிள் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட் அண்ட் பட்டர். பிரெட் அண்ட் பட்டருங்கிறது ரெண்டுத்தையும் சேர்த்தாப்புல இட் இஸ் அ கம்பைன்டு திங். இது ரெண்டு பிரெட் அண்ட் பட்டர் தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஸ்லோ அண்ட் ஸ்டெடிங்கிறது நிதானமாக நம்ம போகிறது, சரியா? இது ரெண்டையுமே ஒரு சிங்கிள் யூனிட்டாக சிங்கிள் ஐட்டமாக கன்சிடர் பண்ணுறனால தான் அங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க? சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்டுன்னு யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் ப்ளூரல் வராது. அது என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ்னால் இந்த மாதிரி நம்ம சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறப்போ. இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 5ல் ஐதர் ஆர் நெய்தர் நாட் இந்த வார்த்தைகள் கொடுத்தா வேர்ப் வந்து அதுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய சப்ஜெக்டோட நேச்சருக்கு தான் அக்ரி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐதர் த டீச்சர்ஸ் ஆர் த பிரின்சிபல் இஸ் கம்மிங். அப்போ இந்த இஸ்ஸுங்கிறது யார்கிட்ட இருந்து எடுத்துக்குது? இந்த பக்கத்தில் யார் இருக்காங்களோ, அதாவது வேர்புக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் நான் வச்சு வேர்பை டிசைட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், நெய்தர் த மேனேஜர் நார் த ஒர்க்கர்ஸ். இங்கே வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ சிங்குலர் வேர்ப். இங்கே என்னது? ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ அதனால் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? ப்ளூரல் வேர்ப், தட் இஸ் ஹேவ். நைதர் த மேனேஜர் நார் த ஒர்க்கர்ஸ் ஹேவ் ரெஸ்பாண்டட். அடுத்து பாருங்கள், நைதர் ஷீ நார் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். நம்ம ஐக்கு அப்புறம் இஸ் யூஸ் பண்ண முடியாது, ஸோ ஐக்கு அப்புறம் ஆம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ am responsible. ஸோ ஐதர் ஆர் நெய்தர் நார் வந்தால் அந்த வெர்புக்கு முன்னாடி என்ன இருக்கோ, என்ன சப்ஜெக்டோட நேச்சர் இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். ஐதர் ரமேஷ் ஆர் நரேன் இஸ் இன் த ராங். ஸோ இஸ் அப்படிங்கிறது நரேனை வச்சு போடுது. நைதர் கமல் நார் ரஹீம் வாஸ் ப்ரெசன்ட் அட் தி கான்ஃபரன்ஸ். ஸோ வாஸ் அப்படிங்கிறது ரஹீமை மென்ஷன் பண்ணுது. அடுத்து பாருங்கள், இது ப்ளூரலில் கொடுத்தா ஐதர் ரஹீம் ஆர் ஹிஸ் பிரதர்ஸ். ஸோ ஹியர் இட் இஸ் அ ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ நம்ம ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேவ் டு பி இன்வைட்டட். நைதர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நார் விக்டர் இஸ் அவேர். ரீசன் இஸ் இங்கே விக்டர் அப்படிங்கிறது சிங்குலர் பர்சன். ஃபைன். இதுதான் ரூல் நம்பர் 5. Next, rule number 6. Sentences starting with here or there. Verb agrees with the actual subject which comes after the verb. அதாவது here அல்லது there அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய சென்டென்ஸில் வெர்புக்கு அப்புறமா என்ன சப்ஜெக்ட் வருதோ அதை தான் அக்ரி பண்ணும். ஸோ there is a cat on the roof. a cat அப்படின்னா ஒரு பூனை. அப்போ அந்த ஒரு பூனைக்கோட இதுதான் வந்து இஸ் அப்படிங்கிறது. here are your books. இந்த புக்ஸ் அப்படிங்கிறது யுவர் புக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ளூரல். ஸோ அதுக்கு நான் ஆர் அப்படிங்கிறத வெர்பு போடுவேன். அடுத்து here come the children. இங்கே ஹியர் கம்ஸ் த சில்ட்ரன் வருமா, கம் த சில்ட்ரன் வருமா? சில்ட்ரன் அப்படிங்கிறது இதுதான் நீங்கள் யோசிக்கணும். எது சிங்குலர் எது ப்ளூரல் அப்படிங்கிறதே உங்களுக்கு படிச்சிருந்துருக்கணும். அப்போ தான் புரியும். சில்ட்ரன் இஸ் அ ப்ளூரல் டேர்ம். சைல்டுங்கிறது சிங்குலர், சில்ட்ரனுங்கிறது ப்ளூரல். அப்போ ப்ளூரலுக்கு நான் என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன்? ப்ளூரல் வேர்ப். அடுத்து தேர் வேர் மெனி ஸ்டார்ஸ் விசிபிள் லாஸ்ட் நைட். இங்கே லாஸ்ட் நைட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெனி ஸ்டார்ஸ் ப்ளூரலில் கொடுத்துருக்கனால ப்ளூரல் சப்ஜெக்ட் வாஸ் ஆர் வேர், அண்ட் இங்கே வந்து பாஸ்ட்டுங்கிறதுனால ஐ எம் சூஸிங் வேர். ஸோ தேர் வேர் மெனி ஸ்டார்ஸ் விசிபிள் லாஸ்ட் நைட். இதுதான் ரூல் நம்பர் 6. அடுத்து ரூல் நம்பர் 7, கலெக்டிவ் நவுன். அதாவது மொத்தமாக சொல்லும்போது கமிட்டி, டீம்,
ஜூரி, அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அல்லது குரூப் அப்படிங்கிறது. ஸோ அந்த குரூப்பாக நான் சொல்கிறேன், ஒரு கலெக்டிவ் நவுனாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே என்ன கான்டெக்ஸ்டில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிங்குலராக ப்ளூரலாக டிசைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அந்த டீமே வந்து மொத்தமாக ஒரு ஆளாக நிற்கிது அப்படின்னா அங்கே நான் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவேன். இல்லை அந்த டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்குள்ளே ஏதோ ஒரு இது அவங்க வந்து ஒரு யூனிட்டாக, ஒரு சிங்கிள் யூனிட்டாக வந்து பிஹேவ் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து அதாவது செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அங்கே நான் ப்ளூரலுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், த டீம் அப்படிங்கிறது ஒரு குரூப் இஸ் வின்னிங் த மேட்ச். ஸோ மொத்தமாக சேர்ந்து தான் மேட்ச்சை வின் பண்ண போகிறாங்க. அப்போது த டீம் அப்படிங்கிறது இங்கே என்னவாக இருக்குது, சிங்குலராக இருக்குது. அதனால் நான் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், த டீம் ஆர் ஆர்கியூயிங் அமாங் தெம்செல்வ்ஸ், அவங்களுக்குள்ளேயே. அப்போ டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் தனித்தனியாக பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே வந்து எனக்கு இது ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால் ப்ளூரல் வேர்ப் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு, த கமிட்டி ஹேஸ் ரீச்ட் அ டெசிஷன். ஸோ டெசிஷன் அப்படிங்கிறது ஒரு முடிவெடுக்கிறது, மொத்தமாக கமிட்டி எல்லோரும் சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க. அப்போ அந்த கமிட்டியை வந்து என்ன இங்கே சிங்குலர், அதனால் நான் ஹேஸ் யூஸ் பண்ணுறேன். இது த கமிட்டி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அப்போ இங்கே ஒவ்வொரு கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பரும் வெவ்வேறு மாதிரி செயல்படுறாங்க. அப்படிங்கிறப்போ இங்கே நான் ப்ளூரல் டேர்ம் யூஸ் பண்ணுறேன். அது யூ ஆல் ஆர் கிளியர். இது நம்ம ஸ்கூலில் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். த டீம் இஸ் பெர்ஃபார்மிங் வெல். த ஸ்டாஃப் ஆர் ஆர்கியூயிங் அபவுட் த டேட்ஸ் ஆஃப் த டூர் ப்ரோக்ராம். ஸோ ஸ்டாஃப் வந்து ஆர் ரீசன் இஸ் அவங்களுக்குள்ள வந்து தே ஆர் ஆர்கியூவிங். த கிளாஸ் இஸ் ஆர்கனைசிங் அ டிபேட். த கிளாஸ் ஆர் ஆர்கியூவிங் ஓவர் த இஷ்யூ. த ஜூரி ஹேஸ் கிவன் இட்ஸ் வெர்டிக்ட். அதனுடைய டிசிஷனை சொல்லிருச்சு. த ஜூரி ஆர் டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன். அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடுது. ஸோ இந்த மாதிரி கலெக்டிவ் நவுன் கிளாஸு, கேபினெட்டு, கமிட்டி, போர்டு, ஜூரி, கவர்மெண்ட், டீம், ஸ்டாஃப், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன மாதிரியாக யூஸ் பண்ணுவோம், அந்த கான்டெக்ஸ்ட் கொடுத்துருக்க கான்டெக்ஸ்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வேர்ப் செலெக்ஷன் இருக்கணும். நெக்ஸ்ட், ரூல் நம்பர் 8, வேர்ப் அக்ரீஸ் வித் த நவுன் ஆஃப்டர் ஆஃப். ஆஃப் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் அக்ரி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஆஃப் த பாய்ஸ் have gone home. ஸோ ஒரு சில பசங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே நான் ப்ளூரலில் சொல்கிறேன். அடுத்து, ஆல் ஆஃப் த பிரெட். ஆஃப் இங்கே இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது, பிரெட் இருக்குது. பிரெட் இஸ் அ சிங்குலர், இட் இஸ் அ ப்ளூரல். சிங்குலர் இருக்கிறதுனால என்ன யூஸ் பண்ணுறேன், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுறேன். வாஸ் ஈட்டன். இது ஆல் ஆஃப் இருக்குது. ஓகே, ஆஃபுக்கு பக்கத்தில் சிங்குலராக ப்ளூரலாக ப்ளூரல். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவேன். இங்கே ஈடின்னு முடியுதுன்னா அப்போ என்ன அர்த்தம், இது வந்து பாஸ்டில் இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன போடணும், ஒன்று ஆர் போடணும் இல்லை வேர் போடணும். பட் இங்கே என்ன இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நான் என்ன செலக்ட் பண்ணுறேன், வேர் டேமேஜ் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட், ரூல் நம்பர் 9, எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் டைம், மணி, மெஷர்மெண்ட். இந்த 3 யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த 3மே யூஸ் பண்ணுறப்போ ஒரு சிங்கிள் யூனிட்டை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அங்கே சிங்குலர் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், 2 hours இங்கே வந்து இட் இஸ் அ எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் டைம். 2 hours 2 மணி நேரம் இஸ் நாட் இனஃப் டு ஃபினிஷ் தி எக்ஸாம். இங்கே வந்து இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம மொத்தமாக ஒரு சிங்கிள் யூனிட்டாக தான் எடுத்துக்கிறோம். அடுத்து, 3 kilograms ஆஃப் சுகர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ரெசிபி. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். 5 rupees has no value these days. 3 miles is a short distance. 2 weeks is a long holiday. So nouns denoting money, time and distance take a singular verb as a specific quantity is considered as a whole substance. Okay, rule number 9 இது. Next, rule number 10. rule number 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, plural looking singular nouns. அதை பார்க்கும்போது plural மாதிரியே இருக்கும், ஆனால் அது ப்ளூரல் கிடையாது, அது வந்து சிங்குலர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், நியூஸ்,
civics அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருக்கும், பட் தே ஆர் சிங்குலர் நவுன்ஸ். ஆன்சர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா civics is difficult. ஸோ அங்கே வந்து நம்ம சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 11, டைட்டில்ஸ் ஆஃப் புக்ஸ், டைட்டில்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் எப்பயுமே ஆல்வேஸ் இட் வில் டேக் அ சிங்குலர் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், த Chronicles of Narnia is a popular fantasy novel series. Next, the United Nations is working, it is a group, okay, so it is working, it is a group, it is an organization, it is working on global climate policy. Next, last rule வந்து rule number 12, even though you may be referred to, you அப்படின்னா நீ, நீங்கள் ரெண்டுமே நம்மளுக்கு மென்ஷன் ஆகும். கரெக்டாக யூ பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், யூ கைஸ் அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது எல்லாமே ப்ளூரலாக மென்ஷன் ஆகும். யூ லுக் டயர்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீ டயர்டாக இருக்க, அங்கே வந்து நீ நீங்கள். ஸோ யூ அப்படிங்கிறது சிங்கிள் பர்சன் சொன்னாலுமே இங்கே நம்ம அந்த கான்ட்ரடிக்ஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக we take a plural verb. You look tired. Okay, this was supposed to be added in this. The Avengers is a blockbuster superhero film. So the Avengers அப்படிங்கிறது it is a film name, it do not denotes அந்த particular. இப்போ the Avengers இங்கே வந்து நம்ம அவங்கள ஒவ்வொரு அவெஞ்சரையும் ஒவ்வொரு அவெஞ்சரையும் நம்ம இங்கே சொல்லலை. இன்ஸ்டட் இட் இஸ் அ சிங்கிள் ஃபில்ம். ஸோ இட் இஸ் அ ஃபில்ம், இட் இஸ் அ புக், இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன், இட் இஸ் அ குரூப், தென் தே ஆர் கன்சிடர் ஆஸ் அ டீம். டீம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் தான். ஸோ த அவெஞ்சர்ஸ் இஸ் அ பிளாக்பஸ்டர் சூப்பர் ஹீரோ ஃபில்ம். இதுதான் ரூல் நம்பர் 12. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு புக்கில் கன்சாலிடேட் பண்ணி ஆல்வேஸ் சிங்குலர் எங்கெங்கெல்லாம் வரும், ஆல்வேஸ் ப்ளூரல் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் அட் த வேர்ப் ஆஃப்டர் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் அ டைப் ஆஃப் அப்படின்னு வந்தாலே அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆல்வேஸ் சிங்குலர். இதுதான் நம்ம செகண்ட் ரூலாக வந்து பார்த்தோம். ஐ ஹோப் யூ கைஸ் ரிமெம்பர் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், ஒன் ஆஃப் தி கேர்ள்ஸ். எஸ், ஸோ இதுதான் நம்ம மென்ஷன் பண்ணோம். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் மேத்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன் when the subject has two singular nouns joined by or. He or she is or was. ஸோ சிங்குலர் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஏன்னா இவளோ அல்லது அவனோ அப்படிங்கிறது எழுதினார்கள் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வந்து இங்கே அல்லதுன்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யாரோ ஒரு ஆள் தான் அந்த வினை, அதாவது அந்த வேர்பை செஞ்சவங்க, அந்த ஒர்க்கை செஞ்சவங்க யாரோ இதில் ஒரு ஆள் தான் அப்படிங்கிறதுனால நான் அங்கே சிங்குலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நவுன்ஸ் கனெக்டட் வித் each one, either of, neither of, someone, something, anybody, anything, no one, nothing, everybody, everything. இது எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்க நவுனுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ், பாலிடிக்ஸ், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த இது பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்வேஸ் ப்ளூரல் எல்லா டைமும் ப்ளூரலாக இருக்குது. எப்போனா இப்போது த வேர்ப் ஆஃப்டர் பீப்புள், போலீஸ், கேச்சல், நம்பர் ஆஃப் அ குரூப் ஆஃப், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேங்காக சொல்லும்போது நம்ம அங்கே எப்போயுமே ப்ளூரல் யூஸ் பண்ணணும். அடுத்து ரெண்டு நவுனை நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிஹான் அண்ட் ராஜு ஆர் கோயிங் டு த தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஆனால் அண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் யூஸ் பண்ணால் எனக்கு அங்கே ப்ளூரல் தான் நான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் வந்து few, many, several, both, all, some இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, அண்ட் scissors, tweezers, ஷார்ட்ஸ், ஜீன்ஸ், கிளாஸஸ், ட்ரௌசர்ஸ் இந்த வேர்டுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஆல்வேஸ் யூ ஹேவ் டு யூஸ் ப்ளூரல். ஸோ நம்ம இதில் எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதில் நம்ம பார்க்காத விஷயங்கள் எதுனா, ஒன்று இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அண்ட் இதில் ஃபியூ திங்ஸ் we didn't see. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் புதுசு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். த கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபல் ஹேஸ் கால்ட் ஃபார் அ மீட்டிங்.
இங்கே வந்து சிங்குலராக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்? when and connects two or more titles or designation of the same person, the verb is always singular. இங்கே என்ன மீன் பண்ணுதுன்னா, he the principal தான் correspondent தான் principal. ஸோ அதனால தான் the correspondent and the principal, okay, the musician and singer, okay, இல்லாட்டி the dancer and musician ரெண்டுமே பண்ணுவாங்க, ரெண்டுமே அவங்களுடைய ப்ரொஃபஷன் தான். அப்படிங்கிறப்போ ரெண்டுமே ஒரு ஆள் தான் குறிப்பிடுது அப்படின்னா அங்கே நான் சிங்குலராக யூஸ் பண்ணுவேன். அப்போ இது எப்போ நமக்கு ப்ளூரலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, the correspondent and the principal are attending a meeting. இங்கே வந்து கரஸ்பாண்டண்ட்டுங்கிறது ஒரு ஆள், பிரின்சிபல்ங்கிறது ஒரு ஆள். ஸோ கரஸ்பாண்டண்ட்டும் பிரின்சிபலும் ஒரு மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த செகண்ட் சென்டென்ஸ். மேலே இருக்க சென்டென்ஸ் என்ன? கரஸ்பாண்டண்ட்டும் பிரின்சிபலும் ஆகியவர் அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இட் போத் ரெஃபர்ஸ் டு a single person. தேர் ஒரு சிங்குலர் வேர்பாக கன்சிடர் பண்ணி தான் நம்ம போடணும். இங்கே வந்து ரெண்டு பேராக போடுது. ஓகே, இன் சென்டென்ஸ் 1 2 posts are held by the same person. ஸோ வேர்ப் வந்து சிங்குலர். சென்டென்ஸ் 2ல் இட் இஸ் பை 2 persons, ஸோ த வேர்ப் இஸ் ப்ளூரல். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், எவ்ரி மேன் அண்ட் எவ்ரி உமன் ஹேஸ் டியூட்டிஸ் டு பெர்ஃபார்ம். இதுதான் நம்ம இங்கே பார்த்தது. இந்த எவ்ரிபடி எவ்ரி திங் அந்த கான்செப்ட் கனெக்டில். நெக்ஸ்ட், each boy and each girl was given. ஸோ இந்த each, every, everything இதெல்லாம் வரும்போது நம்ம சிங்குலர் வேர்ப் தான் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், இதெல்லாமே வந்து தான் இந்த அட்வைஸ், ஆல்ஃபபெட், பிரிக், க்ளோதிங், ஃபர்னிச்சர், இன்ஃபர்மேஷன், லக்கேஜ், போயட்ரி, சீனரி, தண்டர், இது எல்லாமே எப்போவுமே சிங்குலர் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணப்படும். ஸோ அதனுடைய வேர்பும் சிங்குலராக தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ப்ளூரல் போட முடியாது. லக்கேஜோட ப்ளூரல் என்ன? லக்கேஜ் தான். ஸோ சிங்குலர் ஃபார்ம்லேயே எப்பவும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நவுனுக்கு வந்து வேர்ப் வந்து ஆல்வேஸ் சிங்குலர். தே ஆர் நைதர் ப்ரிசிடெட் பை அன் இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் நார் ப்ளூரலைஸ்ட். ஓகே, ஸோ இது எப்படி வருது? த சீனரி ஆஃப் காஷ்மீர் அப்படிங்கிறது டோட்டலாகவே இது ஒரு சிங்கிள் நவுன். ஸோ சிங்குலர் வேர்ப். ஆல் த இன்ஃபர்மேஷன் ஹீ கேவ் மீ. இங்கே நான் ஆல் த இன்ஃபர்மேஷன்னா ஆல் அப்போனா நிறையா, அப்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளூரல் அப்படிலாம் கிடையாது. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சிங்குலரோ ப்ளூரலோ, ஆனால் அங்கே நம்ம சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கணும். ரீசன் இஸ் அதுக்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது, நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆல் த இன்ஃபர்மேஷன் ஹி கேவ் மீ வாஸ் ஃபால்ஸ். அதே மாதிரி ஆல் த ஃபர்னிச்சர் ஹேஸ் பீன் ரீமாடல்டு. யுவர் ஹேர் ஹேஸ் டர்ன்டு கிரே. ஹிஸ் லக்கேஜ் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நவுன் வேர் இட் இஸ் யூஸ்ட் ஒன்லி இன் த சிங்குலர் ஃபார்ம், அந்த மாதிரியான சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம வேர்ப் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். ஓகே, ஸோ லெட் us solve few questions. இது வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான். ரேகா அண்ட் ஹர் சிஸ்டர்ஸ் வாட்சா இல்லை வாட்சஸா டெலிவிஷன் எவ்ரிடே? So try to solve this and I'll help you. So here ரேகா அண்ட் அப்படின்னாலே இங்கே ரெண்டு பர்சன். ஸோ இங்கே வந்து ரேகா அண்ட் ஹர் சிஸ்டர்ஸ் மேபி 2 or moreன்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால அப்போது ஒரு 3 பேருக்கு மேலே வந்து பார்க்குறாங்க, டெய்லி பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ இங்கே என்ன வரும்? வாட்சஸ் வருமா? ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து சிங்குலர் ப்ரெசன்ட் யூஸில் எடுப்போம். பட் இங்கே நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட்டு? இட் இஸ் மோர் தென் ஒன்.
Sorry, okay, sorry, adu writing work agala. Rekha and her sisters watch television every day. Adutha Ravi dash like sports, doesn't like sports. Ravi ingiradhu oru singular, so the answer should be in singular. My classmates dash before a test. My classmates, here it is a plural, so நான் என்ன யூஸ் பண்ணுறேன், plural verb. My classmates study before a test. அடுத்து one of the cookies, issa armuma, rule number 2 is missing. cookiesல ஒன்று மிஸ் ஆயிருக்கு. A lady with 10 cats dash in that big house. A lady, இங்கே வந்து வித்துங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், ரூல் நம்பர் 3ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? along with, as well as, இதெல்லாம் வந்து நான் யார் இங்கே நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வைக்கணும், I should keep the first subject as the preference. So a lady அப்படின்னா a lady lives in that big house அப்படிங்கிறது. ஓகே, measles அப்படிங்கிறது disease. It is a very serious disease. Measles is very serious. Next, the committee dash went to adjourn. So இங்கே decision பற்றி பேசுகிறாங்க, அப்போ இங்கே committeeங்கிறது it acts as a singular subject. So the committee decides when to adjourn. Next, our team is the best. இங்கே வந்து சிங்குலராக செயல்படுறாங்க, அதனால் சிங்குலர் இது. Everybody enjoys a good song. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஆல்வேஸ் சிங்குலரில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? Either of these is a ara. Either of these is suitable. Clear? So இதெல்லாமே நம்ம புக் பேக்கில் இருக்க questions, and இது வந்து நீங்கள் ட்ரை டு சால்வ் பை yourselves. ஸோ 4 or 5 ஆப்பிள்ஸ், ஆர்னு வந்துட்டாலே இது அல்லது அது, ஆனால் இங்கே ரெண்டுமே வந்து ப்ளூரலில் இருக்கிறதுனால இங்கே நான் ஆட்டோமேட்டிக்காக டேக் தான் எடுக்க போகிறேன். அண்ட் வாஷ் வெல். ஓகே, தே வைப், இங்கே டே அப்படிங்கிறதுனால நான் அகெயின் என்ன யூஸ் பண்ணுறேன், இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து த சீட்ஸ், சீட்ஸ் அப்படிங்கிறது அகெயின் ப்ளூரல், ஸோ வேர் ரிமூவ்டு. அடுத்து தென் த ஆப்பிள்ஸ் வாஸ் புட் இன் டு அ மிக்சர். ஆப்பிள்ஸ் வாஸ் புட் வரும், வேர் புட், ஏன்னா இங்கே ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது அகெயின் ப்ளூரல். நெக்ஸ்ட் சம் மில்க் வாஸ் ஆடட், த ஆப்பிள்ஸ் was crushed and a fine liquid was made அப்படிங்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிக்விடுக்கு அப்புறம் வந்து அவங்க கொடுக்கல. ஒன் செகண்ட். Okay, some milk is added, the apples are crushed and a fine liquid is formed அப்படின்னு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு அந்த மீனிங் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட், try to solve this. Where does the deer and antelope play? So deer and antelope ரெண்டுமே தனித்தனி சிங்குலர். ஸோ டியருங்கிறது வேறு, ஆண்டலோப்புங்கிறது வேறு. ஸோ ப்ளூரலில் கொடுக்குறப்போ இங்கே டஸ் வரக்கூடாது, டூ தான் வரணும். நெக்ஸ்ட், ஒன் பிளேஸ் இஸ் எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க், இட் வேர் கிரியேட்டட். ஆப்வியஸாக தெரியுது, இது வந்து ஒரு பார்க்கை பற்றி மட்டும் தான் சொல்கிறாங்க. அண்ட் இட்டுக்கு பக்கத்தில் ஆப்வியஸாக வேர் வராது, தேன் வந்தால் கூட வேர் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே இட்டு வந்திருக்கு, ரெண்டு இடத்துல நம்ம செக் பண்ணி தப்பு பண்ணிடலாம். ஸோ இது வந்து வாஸ். ஓகே, அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் த பார்க் இஸ் இன் வியோமிங், மோன்டானா and Idaho. The park
are a safe place. No, the park, it is a singular ஒரு பார்க் அப்படிங்கிற ஒரு பூங்கா அப்படிங்கிற ஒரு சிங்குலர். அப்போ அங்கே நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? இஸ். A safe place for many animals. Bears, moose, buffalo, deer and antelope live there. ஏன்னா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அண்டுன்னு சொல்லி இத்தனையும் சொல்கிறப்போ இங்கே நம்ம சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், பியர்ஸ், ஓட்டர்ஸ், ஃபிஷ் அண்ட் ஈகிள்ஸ் ஆல்சோ enjoy the park. Okay, for them Yellowstone is home sweet home. Yellowstone அப்படிங்கிறது இந்த நேஷனல் பார்க்கை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் Yellowstone is பீன் வராது, ஸோ இஸ். நெக்ஸ்ட், okay, there is some issue with my pen, so I'll try to rectify it in the upcoming class. So just in this abhi solve pannu. Manoj dash was, sorry, answer nane soltena. Manoj was present along with his parents. So Manoj அப்படிங்கிறது it is a singular, so he was present along with his parents. Next, each of these boys dash passed. So ஒவ்வொரு பசங்களும், ஸோ ஈச்னு வந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹேஸ், விச் இஸ் சிங்குலர். நெக்ஸ்ட், நைதர் லேக்கா நார் லீலா. இங்கே நான் என்ன யூஸ் பண்ணும்? செகண்டரியாக யார் கொடுத்துருக்காங்க? நியரஸ்ட்டு. ஸோ ஹாவ் பீன் செலக்டடா? நோ, ஹேஸ் பீன் செலக்டட். ஓகே, எவ்ரி மேன், உமன் அண்ட் சைல்டு வாஸ் ஹாப்பி. என்னடா எல்லாரையும் சொல்கிறாங்க, எவ்ரின்னு எல்லாரையும் தானே சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ அங்கே வந்து நம்ம லாஜிக் அங்கே இடிக்கும். ஐ மீன் அங்கே வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ எவ்ரி, ஈச் ஆஃப் அப்படின்னு வரும்போதே மைண்டில் கண்ணை மூடிட்டு இட் இஸ் அ சிங்குலர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேணாம். நிறைய வந்து நம்ம சால்வ் பண்ண PYQs நிறையா பாருங்கள், நிறையா எக்ஸசைசஸ் நிறையா சால்வ் பண்ணுங்கள். ஸோ சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே உங்களுடைய மைண்டில் பதிஞ்சிடும். ஸோ இட் ஒன்ட் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும், ஒரு லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராக்டிஸாக அதிகமாக இருக்கணும். அண்ட் இது வந்து 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிராமர். இப்போது மெயின்ஸில் லாங்குவேஜ் கிடையாது, ஸோ ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு லாங்குவேஜ் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணுற அளவுக்கு போகணும் அப்படின்னா லாங்குவேஜ் வில் கிவ் யூ அன் ஏஜ், எஸ்பெஷலி ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து நீங்கள் ஜென்ரல் இப்போ 100 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள எடுக்கணும். ஜிஎஸ்சில் கூட நம்மளுக்கு ஏதோ இந்த ஃபேக்ட்டு, ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளை வந்து நிறைய இடத்துல வந்து தடுமாற வைக்கும். பட் லாங்குவேஜில் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டே கிடையாது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும், எனக்கு தமிழ் பற்றி பேரில், ஸோ இங்கிலீஷ்க்கு சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், provided that you practice a lot. practice நிறையா பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்செப்ட் மைண்டில் பதிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஐக்கு பக்கத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம். வாட் ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ, என்னுடைய நேம் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஐக்கு பக்கத்தில் ஆம் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம திருப்பி யூஸ் பண்ணனால தான் நம்மளோட மைண்டில் அது இட் இஸ் ரெஜிஸ்டர்ட். ஐக்கு பக்கத்தில் இஸ்ஸு வராது. ஐ இஸ்ன்னு நம்ம எங்கேயாவது நம்ம பேசி பார்த்துருக்கோமா? நோ. ஐ ஆர் அப்படின்னு நம்ம எங்கேயாவது பேசி பார்த்துருக்கோமா? நோ. பட் ஐ வாஸ், ஐ வேர், ஏன்னா அங்கே எனக்கு பாஸ்ட் டென்ஸில் நான் யூஸ் பண்ணும்போது ஐ கான்ட் யூஸ் ஆம். ஓகே, next, fifth question, one of the machines. So one அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ one of the machines is defective. a number of books are missing. books. okay, next, Shekhar or his brothers, ஷேக்கரோ அல்லது அவருடைய பிரதர்ஸோ ஹேவ் டன் இட். காரணம் ஏன் இங்கே நான் ஆறு கொடுத்துருக்காங்களே, ஏன் நான் சிங்குலர் யூஸ் பண்ணல? பிகாஸ் பிரதர்ஸுங்கிறது ப்ளூரல். நெக்ஸ்ட்டு, டு மேக் அ ப்ராமிஸ் அண்ட் தென் நாட் டு கீப் இட். இது வந்து ஒரு கண்டினியூட்டி, ஒரு செயல். ஸோ அந்த ஒரு செயல் ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை நீ செய்யலை அப்படின்னா இது வந்து டிஸ்ஹானஸ்டி அப்படின்னா. ஸோ அங்கன்னா இஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டு மேக் அ ப்ராமிஸ் அண்ட் தென் நாட் டு கீப் இட் is dishonesty. Next, one or the other of those men dash lodged a complaint. One or the other of those men has lodged a complaint.
Fine. Next, each leaf and each flower was stripped of the tree. Clear? Next, try to solve the next one. Okay, இங்கே ஐடென்டிஃபை த எரர். ஸோ ஆப்வியஸாக நம்ம கண்டுபிடிச்சலாம் என்னென்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, என்னால் அந்த பென் எடுக்கவே முடியல. ஐதர் ஷாம் ஆர் ராம் ஹாவ் வரும், ஹேஸ், ஐதர் ஆர், ஸோ ஹேஸ். அப்துல் ஆஸ் வெல் அஸ் கரீம், அப்துல் ஆஸ் வெல் அஸ் கரீம். எனக்கு ஆஸ் வெல் அஸ் யூஸ் பண்ணனால டிசர்வ் வருமா? நோ, டிசர்வ்ஸ் ப்ரைஸ். அடுத்து 10,000 rupees a month. ஸோ இட் இஸ் அ சிங்குலர். ஒரு சப்ஜெக்டாக எக்ஸ்பிரஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறப்போ இஸ் அண்ட் இன்சஃபிஷியன்ட் இன்கம். மெனி அ ஸ்டூடெண்ட் டேஷ் அவார்டட் அட் த ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வேர் வராது. மெனி ஸ்டூடெண்ட் வாஸ் சிங்குலர். மெனி அப்படிங்கிறப்போ நான் சிங்குலர் தான் யூஸ் பண்ணுறேன். நெய்தர் வீணா நார் ஹர் சிஸ்டர்ஸ் ஹாவ் பீன். ஏன்னா நெய்தர் நார் அந்த நியரஸ்ட்டு பர்சனுக்குரியது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்ம உங்களுக்கு டவுட் வர்றப்போ ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த ரூல்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ரூல்ஸை எழுதி வச்சுட்டு அதில் நான் என்ன எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அப்பப்போ இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டே வரணும். ஸோ சாரி, neither Veena nor her sisters. So her sisters here, so have. Nearest subject வந்து சகோதரிகள் plural. So நான் plural தான் யூஸ் பண்ணுவேன். Mitra as well as her daughters enjoy singing. இங்கே as well as along with, together with, in addition to, accompanied by. இந்த மாதிரி எந்த வந்து ஜாயிண்ட் அடிக்கிற ஜாயிண்ட் கேசஸ் வந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்கள தான் நம்ம சொல்லணும். மித்ரா என்ஜாய் சிங்கிங். அவங்க டாட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லை, அது செகண்டரி. யார் இங்கே என்ஜாய் பண்ணுறா? ஓகே, அந்த மெயின் பர்சன் யார்? யூ ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட் ஷுட் ஹெல்ப் மீ. யூ ஹூ இஸ் வரும், ஹூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஓகே, யூ வரப்போ even though it may sound singular, we should use plural verb. You who are my friend should help me. My scissors நம்ம என்ன சொன்னோம்? ஒரு சில வார்த்தைகள் ப்ளூரலுக்கு இருக்கும், ப்ளூரல்லே தான் நம்ம யூஸ் பண்ணணும். My scissors are missing. Next, a variety of pleasing objects charm the eye. A variety of pleasing objects is a singular. இங்கே நம்ம எடுக்கிறோம். charms the eye, என்னுடைய கண்களை வந்து பறிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, 60 miles. இப்போ இங்கே பார்த்தோம் 10,000 rupees a month is an insufficient income. ஏன்? இது expression of money, expression of distance. 60 miles is a long distance. அதான் கரெக்ட். இது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் புக்கில் இருந்து எடுத்த எக்ஸாம்பிள்ஸும். ஸோ ட்ரை டு சால்வ் திஸ். Fine. So let us look into the answers. To take pay and then not to do work.
சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கல அப்படின்னா அப்படிங்கிறது இஸ் டிஸ்ஹானஸ்ட். அதை வந்து நான் ஒரு சிங்கிள் டாஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அங்கே நான் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவேன். த காஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் ஆர்டிகல்ஸ். எனக்கு இங்கே ஆர்டிகல்ஸுங்கிறது மேட்டர் இல்லை, நான் என்னத்தை பேசுகிறேன் அதனுடைய விலையை பற்றி தான் பேசுகிறேன். விலைங்கிறது சிங்குலர் வேர்ப் ஹேஸ் ரைசன். த ஜூரி டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன். அவங்களுடைய டெசிஷனுக்குள்ளே, அப்போனா அந்த ஜூரிக்குள்ளேயே ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்போது த ஜூரி ஆர் divided in their opinion. That night, everyone of the boat's crew was down with fever. Everyone, so was singular. One or the other of those fellows. இங்கே வந்து என்னடா இது ஆர் தானே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. இங்கே வந்து ஃபெல்லோஸ் அப்படின்னு மல்டிபிள் இருக்கே. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை தான் பார்க்கலாம். ஒன் ஆர் தி அதர் ஒன் ஆஃப் தோஸ் ஃபெல்லோஸ். அப்போனா ஒன் ஆஃப் த ஃபெல்லோஸ், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அதுதான் இந்த டேர்ம். நீங்கள் வந்து இந்த ஆரை பிடிச்சிக்கிட்டு பேசக்கூடாது. ஒன் ஆர் தி அதர் ஆஃப் தோஸ் ஃபெல்லோஸ் ஹேஸ் ஸ்டோலன் த வாட்ச். நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரெயின் ஆஃப் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் வெக்ஸேஷன் அண்ட் ஆங்ஸைட்டிஸ். and அப்படின்னு யூஸ் பண்ணும்போது we should not be confused with the plural subject. It is not the difficulties or the vexations or the anxieties we are talking about. Instead we are talking about the strain. So the strain of all these things means was. அப்போ இங்கே சிங்குலர் அப்படிங்கிறது நம்ம சிங்குலர் தான் எடுத்து பேசணும். அடுத்து no news is good news. again நியூஸுங்கிறப்போ என்னன்னு பார்ப்போம். the accountant and the cashier. இது the accountant and cashier na enna? The accountant and the cashier have absconded. ரெண்டு பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது. ஓகே, இது the accountant and cashier. அக்கௌண்டண்ட்டும் அவன் தான், கேஷியரும் அவன் தான், நல்லா தில்லாலங்கடி வேலையை பார்த்துட்டான் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? the accountant and cashier has absconded. Okay, a good man and useful citizen has passed away. இது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே ஒரே அளவாக சொல்லுவோம். ஓகே, இங்கே நான் யூஸ் பண்ணலை. அந்த தேங்கிறதெல்லாம் ட்ரிக்கி. தேன்னு யூஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக இட் டினோட்ஸ் another person. ஹியர் a good man, ஒரு நல்ல மனுஷன் அண்ட் நல்ல ஒரு பொறுப்பான ஒரு குடிமகன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ has. The famous juggler and conjurer was too unwell to perform. Okay, so here it is denoting again the same. The three musketeers, நம்ம பார்த்தோம் இல்லையா, name of titles of books, titles of organization, titles of film, அந்த குரூப்பாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா. so here the three musketeers was written by Dumas. Okay, each of the suspected men was arrested. each, every, இது எல்லாத்துக்குமே singular verb தான் யூஸ் பண்ணுவோம். the ebb and flow of the tides was explained by Newton. It is a concept. So this particular concept was explained by Newton. Okay, இங்கே வந்து எப்பு வேறு ஃப்ளோ வேறு கிடையாது. இங்கே டைட், அதாவது அலையினுடைய எப் அண்ட் ஃப்ளோவை வந்து நியூட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் we do not see it as a plural subject. Right, 90 rupees is too much for this bag. Okay, the cow as well as the horse. இங்கே நான் as well as வர்றாங்க வந்தாலும் வர்றாட்டாலும் எனக்கு இங்கே யார் முக்கியம்? அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சப்ஜெக்ட். ஸோ the cow grazes on grass. Okay, neither his father nor his mother is alive. அவங்களுடைய அப்பாவோ அல்லது அவங்களுடைய தாயாரோ வந்து உயிருடன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து there are many objections to the plan. Okay, this is a simple sentence. அடுத்து 2/3 of the city is in ruins. ஸோ இங்கே ஒரு சிட்டியினுடைய மூணில் ரெண்டு பங்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதில் வந்து சிங்குலர் தான், நம்ம ப்ளூரலாக இங்கே கன்சிடரேஷனே கிடையாது. நீங்கள் அதனுடைய அந்த சென்டென்ஸினுடைய அர்த்தத்தை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ நோ வெதர் அந்த சென்டென்ஸில் அது சிங்குலரா இல்லை ப்ளூரல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு த ஃபார்மேஷன் ஆஃப் பேராகிராஃப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். the formation, here the formation அப்படிங்கிறது தான் இங்கே subject. So the formation of the paragraphs is very important. Next, man's happiness or misery lies in a great measure in his own hands. Man's happiness or misery automatically அங்கே என்ன ஆகுது? It's a present
present singular subject நம்ம அங்க எடுக்கிற மாதிரி இருக்கு. Got it? இங்க are அப்படிங்கற term வச்சு. Okay? So let us discuss few more examples were there. The qualities of the mangoes was not good. Here the quality adha subject adutha gold and silver rendume vebbera, so they are precious metals. He and I were playing, again plural eduthirukkom. Adutha time and tide waits for none, so it both denotes slow and steady wins the race nu pathomle adu mari da. The novelist and the poet adun kudukala, the novelist and the poet is dead. Okay, the ship with its crew was lost. Tamil as well as English was taught here. Either the cat or the dog, only cat o illa dog has been there, so either ngrappo singular. Neither food nor water was to be found there. Everyone automatically, everyone of the boys loves to ride. The United States has a big navy. Again organization, it is a group of states, so the United States has a big navy. Once again let us recollect all the rules. Singular subject, singular verb, plural subject, plural verb. அடுத்து இந்த மாதிரி modifiers phrases இருந்தா அது வந்து verb எந்த வகையிலயும் affect பண்ணாது. Third rule வந்து along with as well as together with in addition to accompanied by னு வந்தா அந்த first subject என்னவோ அதுதான் வந்து apply ஆகும். ஸோ அந்த first subject plural singular அந்த singular verb, plural அந்த plural verb. நெக்ஸ்ட் வந்து அண்ட் அப்படிங்கிற கான்செப்ட். அண்டு ரெண்டு பேர்ஸனை தனித்தனியாக கொடுத்து அண்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ளூரல் வேர்ப் எடுக்கும். இதில் வந்து எக்ஸெப்ஷன் இஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் லைக் இஃப் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ சிங்கிள் ஐட்டம் ஆர் சிங்கிள் யூனிட். நெக்ஸ்ட் ஐதர் ஆர் நெய்தர் நார் வேர்ப் வந்து நியரஸ்ட் சப்ஜெக்ட் யாரோ அவங்களுக்கு தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். பிரின்சிபல், ஸோ ஐதர் த டீச்சர்ஸ் ஆர் த பிரின்சிபல் இஸ் கம்மிங், ஸோ ஐதர் ஆர் நெய்தர் நார் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து ஐதர் ஆர், ஐதர்னு வந்து ஆர் கண்டிப்பாக இருக்கும், நெய்தர்னு வந்து நார்னு இருக்கும். ஸோ ஜோடியாக தான் வராங்க. அப்போது வெர்போட ஜோடி அவனுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்போ அந்த நியரஸ்ட் சப்ஜெக்டை தான் நம்ம பார்க்கணும். புரியுதா? நெக்ஸ்ட்டு ஹியர் தேர்னு வந்தாலே அங்கே வேர்புக்கு அப்புறம் என்ன சப்ஜெக்ட் வருதோ அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ரெஸ்பெக்டிவான வேர்ப் தான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் வர்றப்போ கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு நவுனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆஃபுக்கு அப்புறம் வரக்கூடிய நவுன் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வேர்பு இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைம், மணி, மெஷர்மெண்ட் பற்றி பார்த்தோம். அங்கே எல்லாமே சிங்குலர் தான், ஏன்னா we are considering it as a single unit. அதே மாதிரி ப்ளூரல் மாதிரி இருக்கக்கூடிய சிங்குலர் நவுன்ஸ் இருக்குது, அது எல்லாமே சிங்குலர் வேர்பு தான். அடுத்து வந்து புக்கோட டைட்டில், ஆர்கனைசேஷன் டைட்டில், இந்த மாதிரி மூவிஸோட டைட்டில் அதுக்கெலாம். அடுத்து கடைசியாக வந்து யூங்கிற டேர்முக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ளூரல் தான். ஸோ அதுதான் நம்ம பார்த்தது. இதில் எக்ஸெப்ஷன்ஸாக நம்ம வந்து எனிபடி, எனிதிங், இந்த ஈச் ஆஃப், ஈச் ஒன், எவ்ரிபடி, எவ்ரி ஒன், நோ ஒன், நத்திங், இது எல்லாத்துக்குமே ஆல்வேஸ் இட் இஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, அடுத்து ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் சிசர்ஸ், ட்வீசர்ஸ், ஜீன்ஸ், கிளாஸஸ், ஷார்ட்ஸ், ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு ஸோ நம்மளை கொஸ்டினில் வந்து ட்ரிக் பண்ணி கேட்கணுன்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் கொடுத்து தான் நம்மளை வந்து கன்கார்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது இது எல்லாமே உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த எய்தர் ஆர், நெய்தர் நார், ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்தர் ஆர், நெய்தர் நார் இந்த மாதிரி ஜோடி. அப்போது இந்த வெர்போட ஜோடி அதுக்கு முன்னாடி யார் இருக்கவங்களோ அவங்க தான். இந்த வேர்போட ஜோடி இதுக்கு முன்னாடி இருக்கவங்களோ யார் தான். இந்த வேர்போட ஜோடி முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க தான். ஓகே,
இதில் உங்களுக்கு இது மேபி குழப்பமாக இருந்திருக்கலாம், சேக்கர் ஆர் ஹிஸ் பிரதர்ஸ். ஆர்னு வந்தாலே நம்ம சிங்குலர் தானே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் இது ரெண்டுமே சிங்குலர் நவுனாக இருந்திருந்தா, பட் ஹியர் ஒரு சிங்குலர் ஒரு ப்ளூரல் இருக்குது. ஸோ ஹேவ் டன் இட். ஓகே, ஸோ இந்த ஒன் ஆர் தி அதர் ஆஃப் தோஸ் மென், இட் இஸ் நத்திங் பட் ஒன் ஆஃப் தோஸ் மென். ஓகே, ஸோ அவங்க சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும், ஹேஸ். So thanks for watching. Hope you understand the concept. நிறைய questions வந்து solve பண்ணுங்க. solve பண்ண இந்த concept வந்து easy தான். Thank you.